ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வாரணாசியில் நடந்து போயிட்டுருக்கோம், சும்மா வீதியெலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு இருங்க டைம் பார்த்து சொல்கிறேன், கரெக்டாக சொல்லணும்ல, 10 கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:03. ஆனால் இப்போ பார்த்தாலே 5200 ஆகிடுச்சு. நான் ஊர்லேருந்து கிளம்புற 4700 சம்திங் தான் இருந்துச்சு. கிராஜுவல் இன்க்ரீஸாக ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்காங்க. சரிங்க, அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு 11 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. காலையில் விளாக் எடுக்க முடியாது மேபி, ஏன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி திரும்ப கும்பிட்டுட்டு வந்த உடனே டாக்ஸி ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். Nepal. Here working, huh? No. I live in India, Banaras. Banaras. No, they're from Tamil Nadu. Little bit I understand, but I don't know to speak. 100 आपको चाहिए ना, पर्चा एक बना के दे दीजिए आप हमें. What is famous hero? You know? Huh? Style very Vijay style. Yeah, this is my channel. You can see my YouTube. Channel? Yeah. YouTube channel. அவரு வந்து விஜய் ஃபேனுங்கிறாருப்பா சாமி. போகலாம். கைக்கு தான் அவங்க இல்லை, கைக்கு வேணால் போகிறல வேறு வாங்கிக்கலாம். இதுதாங்க நாங்கள் வாங்கின கடை. பாய். He is wrong. What? He is doing. ஓகே. அவர் ஹிந்திக்காரர் பேசியிருந்தார், அவர் குடிச்சிருக்கிறாரு, அதான் அப்படி பேச அப்படின்னு போகிறோம். வரும் அங்கே காரு பஸ்ஸு முழு மாமன் நிறுத்திட்டு இங்கே வரும் பழைய காலத்து டைப் எல்லாம் மாடு வீடு கட்டியிருக்கோம். அங்கே வந்து மாமைகளுக்கு தனி ரூம் எடுத்து கொடுத்துருவாரு, அப்புறம் இங்கேயே சமைச்சு சூப்பராக வராரு. அவங்க சொன்ன ஹோட்டலுக்கு போயலாம் வந்ததா இல்லை வண்டியில் போகலாமா? இல்லை வெளியே இருக்காங்க என்ன சொல்கிறாங்க, 400 மீட்டர் இங்கேருந்து. ஆமாம், இங்கேருந்து போய் 1/2 கிலோமீட்டர் கணக்கு வருது. நம்ம அங்கே போகிறோம்ல, நாங்கள் நாற்பதுலாம் வாங்கணும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே தாத்தா, இப்போ தான் பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடா லெஃப்ட் சைடு? இதெல்லாம் மேப்பில் பார்த்துக்கலாம். மேப்பில் அந்த கடைக்கு சாப்பிட்ற கடை ஸ்ட்ரைட்டாக போட்டுருந்துச்சு. அங்கே போகலாம், வீட்டோட அங்கே போகணும். அதாவது இப்படி போனாலும் மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகிக்குது. எது இந்த ரோடு இங்கே குறுக்க போகணும். இப்போ குறுக்கல் ஜாயிண்ட் ஆகிக்குது. வாங்க போய்க்கு. இந்த வழியில் போனாலே ஜாயிண்ட் ஆகிக்குது மெயின் ரோடுக்கு. இப்படி வளைஞ்சி போகுது. இந்தாண்ட வளைஞ்சி போகுது தான். போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வாங்கிட்டுலாம் போனோம். நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கல்லாம். இந்த சைடு இதில் போனால் கடைசி. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக கடைசிக்கு போகுது. ஹோட்டல் பக்கமாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அப்படியா? அப்படின்னா அப்புறம் இப்படி தான் போகணும். இல்லை, இங்கே கட்டு இல்லை, இது நேராக தான் போகுது. கட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் மேப் பார்த்து போயிட்டுருக்கோம். வெளியே அந்த கடைக்காரங்க வந்து அவங்க கடையை வந்து ஃபுல்லாக காட்ட சொன்னாங்க. சரி, அப்படியே அவங்களுக்காக காட்டிட்டாச்சு. அப்புறம் ஒரு நேபாள் பாய் ஒருத்தர் வந்து பேசினார் நம்மக்கிட்ட. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோடனே, தமிழ்நாடு ஃபேமஸ் ஹீரோ ஐ நோ விஜய், ஆக்டர் விஜய் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அதுவும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்படியே கரெக்டாக வீடியோ ஆனில் தான் இருந்துச்சு. இதில் போனால் மெயின் ரோடுக்கு போகுது. மெயின் ரோடு போகுதா? போகுது.
அல்வா கேட்டாப்புல தம்பி ஆ ஆயாவுக்கு இந்த நைட் பிஸ்கட் பிடிக்கும். அம்மா அம்மா ஆயாவுக்குலாம் ஒன்று வந்து ஆமாம். மெயின் ரோடு கொஞ்சம் அப்புறம் அங்கே தான் வாங்கினீங்க எல்லாம் அந்த இந்தாண்ட போனால் தாண்டி போயிடும். வாங்க அதுக்கு அந்த பொருளோட அதெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு மறந்துடும். சரி. பூந்தம் வச்சுக்க ஒரே கட்டி சரிச்சா. சூப்பர் இல்லைங்க. நேபாள் பையன் வந்து தளபதியோட பிக் ஃபேனுன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் கேட்க கூட இல்லை. சுற்றி வந்துட்டோம். ஆமாம். சரிங்க. ஹோட்டல்னோடனே அந்த ஹோட்டலுக்கே போட்டால் இது நேராக ஹோட்டல் பக்கமாக போச்சு. அவங்களால வேறு நடக்க முடியல தாத்தாங்களால். சரி இருங்க, நான் அடுத்து நெக்ஸ்ட் கடையில் போய் நான் வாங்குறேன்னு சொல்லி காட்டுறேன். நானே வீடியோ எடுக்க முடியல தொடர்ந்து. கட்டிங்க அதில் போய் இப்படி போய் மாதிரி வந்துருக்கேன். ஆமாம். பிஸ்கெட் கூட நல்லா இருந்துச்சு. ஹவு மச்ண்ணா இது எவ்வளோ? ஹவு மச்? Bakery biscuit. How much? One piece? This power kilo 50 rupees, 200 rupees per kilo. 200 rupees per kg. kg. ஒரு கேஜி வந்து 200 ரூபாவாம். சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கெட்டு. வேணுமா? ரெண்டு கூட வாங்கிக்கலாம். भैया नन कढ़ाई कैसे है? அல்வாவும் வாங்கிக்கலாம். ஒன்று வாங்கிக்கலாம். விக்னேஷ்க்கு அல்வா பிடிக்கும், அவன் சாப்பிடுவான். என்னோடய தம்பிக்கு அல்வா பிடிக்கும், அதனால் என் தம்பிக்கு அல்வா வாங்கிட்டு போக போகிறோம் இங்கே காசியிலேருந்து. அப்புறம் எனக்கு வேண்டப்பட்டவங்க எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது, நான் ஃப்ளைட்டில் போகிறதுனால. ₹250. இது 120, அது 120. எது வாங்கிட்டீங்க? உங்கள் பேக்கில் போட்டுக்கிட்டீங்களா? பிடிப்பா 50 ரூபா எடுத்தீங்களா? எத்தனை? 50 ரூபா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வாரணாசியில் நடந்து போயிட்டுருக்கோம். சும்மா வீதியெலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு இருங்க டைம் பார்த்து சொல்கிறேன், கரெக்டாக சொல்லணும்ல. 10ங்க கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:03க்கு வாரணாசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் அதே பிஸியாக தான் இருக்குது, அதே மாதிரி பிஸியாக தான் இருக்குது. நானே எங்கள் மாமா தான் வெளியே வந்திருக்கோம். அவர் பின்னாடி வராரு. ஆள் நண்பர்லாம் குறைஞ்சிருச்சு, கடையெல்லாம் சாத்திட்டாங்க. 10 10 மணிக்கே சாத்தி விடுவாங்களா? நான் இந்த ஊர்லாம் கறிக்கடை இருக்காதுன்னு நினச்சா கறிக்கடைலாம் வச்சுருக்காங்களா? முன்னாடி வச்சுருந்தாங்க. ஒயின் ஷாப்புங்களா? ஒயின் ஷாப்பும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒயின் ஷாப் நாங்கள் போனோம்ல இப்போ வாங்க, அந்த வழியில் வச்சுருக்குறாங்க. ஒயின் ஷாப்னா இப்போ பார் மாதிரி உக்காந்து அடிக்கிற மாதிரி இல்லை, வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. நான் அதுவும் இருக்காதுன்னு நினச்சேன், அதுவும் வச்சுருக்குறாங்க. கம்மியாக வச்சுருப்பாங்க, அதாவது ரொம்ப கம்மியான கடையாக இருக்கும், அது பக்கம் இல்லாமல். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பாருங்க, நைட் காசியில் வளர்றேன். காசியில் நைட்டுன்னு சொல்ல வந்தது மீனிங்கே வரல. நைட் டைம் இன் காசி, இதுதான் மீனிங் வருது. இன்னும் நம்ம கோயில் வாசல் போனால் தூரமோ? ஆமாம், அங்கே போய் பார்த்துட்டுருவோமா இல்லை வேணாமா? போன வண்டியில் தான் போகணும். பார்க்கலாம்.
நம்ம போய் ஏதாவது கிடைக்காத பொருள் ஏதாவது வாங்கிட்டு வரலாம். சரி பார்க்கலாம். வண்டியில் போகலாமா? வண்டியிலையா? ஆ எனக்கு இரவில் காசு அதிகமாக கேட்பானுவோ. உங்களுக்கு வேறு கால் வலிக்குது நீங்கள்? இப்போ சரியாக போச்சு. ரெஸ்ட் எடுத்தோன்னு சரியாக போச்சு. எவ்வளோ இருந்தோ மீன்? வச்சிருக்கிறாங்க. நானும் இருக்காதுன்னு நினச்சேன். இங்கெல்லாம் தடை பண்ணி விட்டா பரவாயில்ல. இவ்வளோ பெரிய கோயில் இருக்க ஊரில் கறியெல்லாம் வச்சு விற்கிறாங்க. சாப்பிட்றவங்க ஏதாவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இருட்டாக இருக்கு எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் என் மூஞ்சே தெரியலன்னு நினைக்கிறேன். இருட்டாக இருக்குது ரொம்ப. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்துருச்சு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நம்மளோட புது இன்ட்ரோன்னு புது லோகோ வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் காசியில் இருக்கனால நான் பண்ண முடியல. நான் கூட நினச்சேன் நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு. ஆனால் இப்போ பார்த்தாலே 5200 ஆகிடுச்சு. நான் ஊர்லேருந்து கிளம்புற 4700 சம்திங் தான் இருந்துச்சு. கிராஜுவல் இன்க்ரீஸாக ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்காங்க. 600 ஃபேமிலி புதுசாக நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்குது, நல்லாயிருக்கு அந்த ஃபீல். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கு எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் டீ குடித்தோம் ஒரு கடையில். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாவில் போக கொஞ்சம் பயமாக இருக்குங்க. நைட்டாக முஸ்லீம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ தான் பகல்காம் அட்டாக் வேறு நடந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கே தெரியும், 26 பேரை கொண்டிருக்காங்க அந்த டெரரிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் வெளியே வந்து ரோட்டில் நடமாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வாரணாசி, இந்த கல்கத்தா, இந்த சைடு நம்ம சவுத் சைடு ஃபுல்லாகவே இந்த டெரரிஸ்ட்டோட நடமாட்டம் நிறையா இருக்கும். நீங்களாம் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. அங்கங்கே பாம்பு அடிக்கிறது, இந்த துப்பாக்கி சூடு அப்பப்போ நடக்கும். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கவே. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுங்க கூட தான் வாழ்ந்தவங்க. எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லா முஸ்லீம்ஸும் கெட்டவங்க இல்லை, எல்லா முஸ்லீம்ஸும் நல்லவங்களும் இல்லை. அந்த மாதிரி யாரை நம்புறதுனே தெரிலங்க இப்போது. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையும் கம்மியாகிடுச்சு. ஆனால் இவங்க மட்டும் இப்போ வெளியே வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரில, ஏதாவது ரீசன் இருக்குமா இல்லை ஏதாவது என்னென்னு தெரியல எனக்கு. சரிங்க, அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு 11 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. காலையில் விளாக் எடுக்க முடியாது மேபி. ஏன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி திரும்ப கும்பிட்டுட்டு வந்த உடனே டாக்ஸி ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போகிறது திரும்ப காட்ட முடியாது. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனா உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறாங்க நாங்கள் எப்படி போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் போகிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம 2 ஃப்ளைட் மாதிரி போகணும். ஃபஸ்ட்டு வந்து காசி டு பெங்களூர் அண்ட் தென் பெங்களூர் டு கோயம்புத்தூர் 2 ஃப்ளைட் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வெளியில் வந்துருக்காங்க. நீங்கள் ஒட்டுவோமா? வீட்டில் அடிச்சுடுவாங்க, வீட்டுக்காரி அடிச்சுடுவாங்கன்ட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டாங்களா ரோட்லேயே எல்லாம் பார்த்துட்டு. அதான் தெரில. நான் நாமளும் ஒட்டுவோம்ல நம்ம ஊரில். ஒட்டி வச்சுருக்கேன். காசிலையும் நம்மளோட அடையாளத்தை பதிச்சாச்சு வாரணாசியில். தெரியல, ஏன்னா சொன்ன மாதிரி நிறைய பேர் நடமாடுறானுங்க. ஏதாவது காரணம் எது இருக்குமா? அவங்க அசோசியேஷன் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க, உஷாராக இருக்குண்டா, எச்சரிக்கையாக இருக்குண்டா. இல்லை ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துன்னா பார்க்கலாம். டீசெண்டாக தான் இருக்கிறாங்க. எவனை நம்புறதுனே தெரியாது நமக்கு. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுத்து போகணும்னு இருக்கலாம். ஆமாம், ஏதாவது பிரச்சனை வரும், எல்லாம் கவனமாக இருங்க. எல்லாரும் நல்லவனுங்க இருந்தாலும் அதில் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானுங்க. ஆமாம், இல்லை நோட்டை விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்துருப்பானுங்க.